அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மகளிர் அப்படின்னா என்ன? சாதாரணமாக சொல்லிட முடியுமா மகளிர் அப்படின்னு? மகளிர் என்பவள், ஒரு பெண் என்பவள் ஆதிபராசக்தியோட ஸ்வரூபம், காளியோட ஸ்வரூபம், துர்காதேவியோட ஸ்வரூபம்னு சொல்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்? ஒரு பெண் நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும். எது வேணாலும் ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரவள் பெண் தானே. அதனால் ஒரு உயிரவே ஒரு பெண்ணால் கொடுக்க முடியுதுன்னா எதை வேணாலும் செய்ய முடியும் இல்லையா? சரி, நாளைக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அனைத்து பெண்களுக்கும், என் உடன்பிறப்புகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நீங்களும் நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லா மகளிருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. சரி, இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அனுப்பின ஒவ்வொரு கமெண்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்றது என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லிடலாமா? சரி, வாங்க போகலாம். சுகன்யா டிப்ஸ்லேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, எப்படிக்கா சீக்கிரம் வேலையை முடிக்கிறது, டைம் சேவிங் எப்படி பண்ணுறது, வேலை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. எனக்கு எப்படி நான் டைம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கலான்னு நீங்கள் செட் பண்ணிக்கோங்கப்பா. இப்போது நான் காலையில் 3:30க்கு எந்திக்கிறேன். இந்தாந்தான்னு எனக்கு கோலம் போட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை, அதாவது விளக்கெல்லாம் ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு 5:30 மணி, ஷார்ப்பாக 5:30 மணி ஆகிடும். நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி, அதாவது நான் பூஜையை முடிச்சுட்டு தான் போவேன். பூஜையை பாதியிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சமையலை பண்ணுறது, அதுக்கப்புறம் சமையலை பாதியிலே விட்டுட்டு பூஜையை பண்ணுறதுன்னு பண்ண மாட்டேன். கரெக்டாக அந்த பூஜையை ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு தான் உள்ளே போவேன். அதே மாதிரி அங்கங்கே இருக்கிற விளக்கு அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வீட்டு வேலையை எல்லாமே முடிச்சுட்டு ரெண்டாவது மற்ற வேலைகளை பார்ப்பேன். சரி, இப்போ 5:30 மணிக்கு நான் என்ட்ரு ஆகிடுறேன். 5:30 மணிலேருந்து இந்தாந்தான்னு எனக்கு 6:30-7 மணி ஆகிடும் சமையல் வேலை முடிக்கிறதுக்கு. சரி, சமையல் வேலை முடிக்கும்போது நான் என்னென்ன வேலைகள் செய்வேன் அப்படின்னா, சமையலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு சீரக டப்பா எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த சீரக டப்பாவை அப்படியே கையோடு எடுத்த இடத்துல வச்சுருவேன். ஏதாவது 1-2 பொருள் சிந்துதுன்னு வைங்களேன், அதையும் அப்பப்போ தொடச்சி விட்ருவேன். இது எப்படின்னா, அதாவது வேலையை இழுத்து வைக்காதீங்கப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் வேலையை அதாவது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை சேர்த்து வச்சிடுறது, ரெண்டாவது அதை கழுவுறது, இப்படிலாம் செஞ்சால் தான் நமக்கு தலைவலி, டென்ஷன் ஆகிடும். பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஐயோ எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கு யோசிச்சு கடைசியில் தூக்கம்தான் வரும். அதனால் வேலையை அப்பப்போ முடிச்சிடுறது பெட்டர். நான் இந்தாந்தானு வேலையெல்லாம் முடிச்சிடுறேன்னா 7 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு உட்காந்து, அதாவது ஹஸ்பண்டு, குழந்தைங்க, நான் எல்லாரெல்லாம் உட்காந்து டீ அந்த இடத்துல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க, இப்போ பாப்பாவுக்கு என்ன செய்வேன்னா, பாப்பா குளிச்சுட்டு வந்துடுவா, 7 மணிக்கெலாம் குளிச்சுட்டு வந்துடுவா. டீயை குடிச்சிட்டு அவளுக்கு தலைவாரி ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா டிஃபன்லாம் பேக் பண்ணி முடிச்சிடுவேன். கிச்சன் ஒர்க் அப்படின்னா நம்ம பேக் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு வந்துடுறது பெட்டர். நான் அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் காலையில். அப்போ ஏன்னா அப்பப்போ நமக்கு அழுக்கு சேரல இல்லையா, அதனால் அப்போவே நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகவும் வீடை பெருக்கி துடைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இந்த சின்ன சின்ன ஒர்க் நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசாலாம் நான் டீப் க்ளீன் பண்ண மாட்டேன். அப்பப்போ பண்ணிடுவேன். அப்பப்போ எதெல்லாம் கண்ணுக்கு படுதோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறதுனால எனக்கு பெரிய வேலைலாம் இருக்காதுப்பா. பசங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுறதுனால நான் இந்தாந்தான்னு, அதாவது பசங்க கிளம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறோம் இல்லையா, இந்தாந்தான்னு முடிக்கிறதுக்கு 9 மணி மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஆகுது அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கெலாம் முடிஞ்சிடும் எல்லா வேலையும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, சுவாமி பூஜைகள் பண்ணுறது, சுவாமிக்கு என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணுறது, இல்லை துணி காய போடுறது. அதே மாதிரி துணி காய போட்ட உடனேயுமே டக்குன்னு அப்போவே, இப்போ மாடியில் துணி எடுக்கிறேன்னா அப்போவே மடிச்சே கொண்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. அப்போ மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் காயப்பட்ட துணியை எடுத்தாச்சு, நம்ம மடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீ பேர்டு தான், சும்மா ஃப்ரீயாக இருக்க வேண்டியதான், நமக்கு பிடிச்ச சேனலை பார்க்க வேண்டியதான். இவ்வளோ தான் வேலை, சிம்பிளாக போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள், இப்போ பசங்க வர போகிறாங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடியே என்னென்ன தேவை, இப்போ ஈவினிங் நாங்கள் டீ குடிப்போம் அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி, பசங்க வர்றதுக்கு 3:30க்கு வர்றாங்கன்னா நான் அந்த 3:30க்கே இந்த டீயை பற்ற வச்சுருவேன். 4 o'clock குடிச்சு முடிச்சிருவோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வேலைகள் எனக்கு பிடிச்ச மாதிரி தான்ப்பா இருக்கும். ரொம்பலாம் பெரிய வேலைலாம் இருக்காது. இப்போ தாயாருக்குன்னு அலங்காரம் பண்ணுறேன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. இது வேலையாக நான் நினைக்க மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்வேன், அவ்வளோதான். அப்புறம் ஹாஷினி சமுக்தா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது தூக்கம் வருது சிஸ்டர்னு. எப்படி சிஸ்டர் தூக்கம் வராமல் இருக்கும்? கண்டிப்பாக வரும். இப்போ எனக்கெலாம் வரலைன்னா நான் பழகிட்டேன். இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னா என்ன ரீசன் தெரியுமா? இப்போ நம்மளோட தாத்தா பாட்டி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு குறிப்பாலாம் சொல்ல மாட்டாங்க. சிம்பிளாக இப்போ நம்மளை மாதிரி டீட்டெயிலெலாம் கோலம் போட மாட்டாங்க, சிம்பிளாக கோலம் போடுவாங்க. பக்கத்து வீட்டில் எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. பேசிக்கிட்டு, என்னடிமா உங்கள் வீட்டில் கோலம் போடுறீங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு
வீட்டிலேயே செய்யும்போது எப்படி தூக்கமே வராது. இப்போ நம்மலாம் பண்ணுற பிரம்ம முகூர்த்த பூஜைனா தனியாக ஒரு ரூம்குள்ளே என்னமோ எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்துக்கிட்டு நம்மளா ஒரு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால நமக்கு தூக்கம் வரதான் செய்யும். அதனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் வருதுன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த விளக்கு எரிய விட்டுட்டு, நான் வந்து தூக்கம் வரவங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, எல்லாருக்கும் இல்லை. தூக்கம் வர்றவங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது அந்த விளக்கை எரிய வச்சுட்டு அவங்கள வளர வச்சுட்டு குளிர வச்சுட்டு நீங்கள் போய் படுங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன், முடிஞ்சால் செய்யுங்க. எந்த கடவுளும் அதாவது உன்னை வருத்தி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. இப்போ உங்களால் முடிகிறத செய்யுங்க. இன்னொன்று சொல்லணும்னா, எனக்கு இறைவன் செய்கிறத விட உங்களுக்கு ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தான் செய்வாங்க. ஏன்னா உங்களால் முடியாத போதிலையும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுவே பெரிய விஷயம். அப்புறம் ஆகாஷ்ன்ற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, உங்கள் முகத்தை காட்டுங்கன்னு. தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா. எங்கள் வீட்டில் யூடியூப் போட சொன்னதே பெரிய விஷயமா நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நான் யூடியூப் போடுறதே ரொம்ப பெரிய விஷயம். ஃப்யூச்சரில் இறைவன் எப்படி அமைச்சிருக்கிறாரோ, என்னுடைய விதி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக முகத்தை காட்டுறேன். அப்புறம் மஞ்சுளா சிஸ்டர், எலிஃபெண்ட் எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிங்க. எலிஃபெண்ட் வாங்கலாம் இல்லை சிஸ்டர். அந்த பெசநகர் பீச்சில் ரிங்கு போட்டு விளாடுவாங்கல்ல, அதில் போய் ரிங்கு போட்டு விளாண்டதில் ஒரு எலிஃபெண்ட் கிடச்சிருச்சு, ஒரு எலிஃபெண்ட் வந்து கிடைக்கல. அது இப்போ இல்லை, ஒன்றா சிங்கிளாக வாங்கக்கூடாதுன்றதுக்காக 2ஆக வாங்கணுன்ட்டு வாங்கினேன். அதே மாதிரி எலிஃபெண்ட் வைக்கிறது எது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. எலிஃபெண்ட்டுங்கிறது கஜலட்சுமியோட வாகனம்ன்றனால எலிஃபெண்ட் வாசலில் வைக்கிற ரொம்பவே நல்ல விஷயம். அதனால் வைக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்காதீங்க. அப்புறம் மகேஸ்வரி சிஸ்டர் ஜலதீபம் பற்றி கேட்டிருக்கீங்க சிஸ்டர். அதுக்காக தனி வீடியோ கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செலி அப்படின்ற சிஸ்டர், சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல சிஸ்டர். உங்களோட நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நேம் சொல்லியே சொல்லுவேன். துளசி மாடம் மற்றும் விளக்கு வைக்கும் திசையை சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. துளசி மாடமாக இருக்கட்டும், விளக்காக இருக்கட்டும், கிழக்கு வடக்கில் வைக்கலான்னு சொல்லுவாங்க. முக்கியமாக வடக்கில் வந்து துளசி மாடம் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம திசையை நீங்கள் கேட்டதும் நான் டக்குன்னு இந்த திசை அப்படின்னு சொல்லிட முடியாது. வடக்கு அப்படிங்கிறது வேகமாக எக்ஸாஸ்டர் ஃபேன் எப்படி இழுக்கக்கூடிய திசைன்னு சொல்லுவோம். அதனால் வேகமாக இழுத்து கொண்டு வந்து அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய திசை தான் வடக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் பணம் வைக்கணும், பொருள் வைக்கணும், அதை தங்கமோ வெள்ளியோ எதெல்லாம் வளரணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் வடக்கு திசையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காகத்தான் துளசி மாடமாக இருக்கட்டும், விளக்காக இருக்கட்டும், வடக்கு இல்லை கிழக்கு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கில் வைக்கிறதுக்கு காரணம் சூரிய ஒளி வந்து வீட்டுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கிழக்கில் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, மணி பிளான்ட்டு இண்டோர் பிளான்ட்டாக எப்படி வளர்க்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நூடாவும், அதாவது வேர் மாதிரி சின்ன சின்னதாக விட்டுருக்கோம். அந்த ஒவ்வொரு வேருக்கும் சும்மா கொஞ்சம் தூரம் விட்டு, ரொம்ப தூரம் விட்டு கட் பண்ணிங்கன்னா அதை வந்து வேர் அழுகல ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன லீஃப் கிட்டேயே வரும், ஒவ்வொரு லீஃப் கிட்டேயுமே இந்த மாதிரி வரும் வேர், குட்டி குட்டி வேர் வரும். நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக வீட்டில் வளர்த்துடலாம். சும்மா ஒரு 4 லீஃப் இருந்தால் போதும் சிஸ்டர். அந்த சின்ன ஸ்டெம் இருந்தால் போதும், அழகாக நிறைய பெரிய பெரிய செடியாக க்ரோ பண்ணிடலாம். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ்னால் அது மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவேன். வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம், தண்ணியிலையும் வளர்க்கலாம், வெளியிலையும் வளர்க்கலாம். ஆனால் இருக்கிறதுலே அதிகபட்சமாக வளரும் அப்படின்னா நம்ம வெளியில் வைக்கிறது மூலிமா ரொம்பவே க்ரோத் அதிகமாகிடும். அதுலேயே மண்ணிலலாம் வச்சோன்னா பெரிய பெரிய லீஃபாக விட ஆரம்பிக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப 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 லோ மெயின்டெனன்ஸ் சொல்லுவேன். என்னென்னா கொக்கோ பீட்டு ஒரு 1.5 பங்கு எடுத்துக்கிருவேன் நான். அதில் அரை பங்கு மட்டும்தான் மண் சேர்ப்பேன். மண் எதுக்காக அப்படின்னா அதுக்கு சத்து, சரியான சத்து போகணும். இப்போ கொக்கோ பீட்டில் ஃபுல் சத்துலாம் இருக்காது, வெறும் சக்கை மட்டும்தானே அது. அது மட்டும் இல்லை, இந்த மணி பிளான்ட் வளர்க்கும்போது வாரத்துக்கு ஒரு 2 முறை தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோ இல்லை தெளித்து விட்டோ நம்ம வளர்த்தாலே போதும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இந்த தொட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி போதும். வாரத்துக்கு ஒரு 2 முறை ஒரு அரை டம்ளர். அதே மழை சீசன் அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி கொடுத்தாலே சரியாக இருக்கும். மண்ணை நீங்கள் தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம், இப்போ பார்க்குறீங்கள மேலே வந்து காஞ்சிருக்கு, உள்ளே வந்து ஈரப்பதம் இருக்குது. மேலே வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே காஞ்சிருக்கா என்னன்றது தெரியும். அதை பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு டிப்பு, நல்லா வெளியில் வச்சா எந்த அளவுக்கு நிறைய க்ரோத் ஆகுமோ அந்த அளவுக்கு க்ரோத் ஆகணும்னா வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நம்ம அந்த சன்லைட்டில் போய் வைக்கணும். சும்மா ஒரு நாள் கூட வைக்கலாம், இல்லை ஒரு 1/2 hour வச்சா கூட போதும். அந்த சன்லைட் பட இதோட க்ரோத் ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆதிரா சிஸ்டர், கற்பகம் சிஸ்டர்,
வளர்மதி முருகானந்தம், ஹோம் மேக்கர் க்ரீன் ஹவுஸ், இந்த சிஸ்டர்லாம் எனக்கு நல்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நான் நேம் கேட்டதுக்காகவே உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் ராக்கி நிதிஷ், அந்த சிஸ்டரும் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் சிஸ்டர். அப்புறம் லக்ஷ்மி சிஸ்டரும் சொல்லியிருந்தீங்க, வீட்டில் மகாலட்சுமி விரதம் நானும் இருப்பேன்னு. ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர். லக்ஷ்மி சிஸ்டர் மகாலட்சுமி விரதம் இருக்கலைன்னா எப்படி? அப்புறம் இந்த கமெண்ட்டை தான் சிஸ்டர் 2 நாளாக தேடிக்கிட்டு இருக்கிறேன். நானும் பார்க்குறேன், தேடி தேடி பார்க்குறேன், அடியில் போயிடுது. பூவின் இதழ் அந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது சிஸ்டர். இப்போ அப்பா டெத் ஆகி 11 மாதம் ஆகுது. நான் தான் அப்பாவுக்கு காரியம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரம்மமுகூர்த்த பூஜை வீட்டில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக செய்யலாம் சிஸ்டர். பிரம்மமுகூர்த்த தீபம் அப்படிங்கிறது தாராளமாக செய்யலாம். இன்னொரு விஷயம், இப்போ வீட்டில் டெத் ஆயிருக்காங்க அப்படின்னா, அதாவது 30ஆம் நாள் போய் மோட்ச தீபம் விநாயக பெருமானுக்கு போட சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் போட்டிங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி போட்டுட்டாலே எந்த கணக்கும் இல்லை. ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு, மலை கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அவங்கவுங்க வீட்டு பாரம்பரியப்படி அவங்க வந்து மாற்றிருப்பாங்க. அது வந்து உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க சிஸ்டர். அடுத்து கீதா சிஸ்டர் ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. சகோதரி, உங்கள் பதிவுகள் அனைத்தும் பார்ப்பேன். நாள்தோறும் தீபம் ஏற்றினேன். இப்போது சில நாட்களாக ஏற்ற முடியவில்லை. செவ்வாய் வெள்ளி மட்டும் ஏற்றி வந்தேன். இப்போது அதுவும் ஏற்ற முடியவில்லை சகோதரி. என் அக்கா மகள் என்னுடன் இருக்கிறாள். அவளுக்கு பீரியட் டைம் வந்தால் அவள் குளிக்காமல் நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணலாமா சகோதரி? அதாவது அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பூஜை ரூம் கிச்சனில் இருக்கா. பாப்பா வந்து ஹாலில் படுத்திருப்பாளாம். அவள் குளிக்காமல் நான் அதுக்கு முன்னாடி பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரம்மமுகூர்த்த பூஜை தாராளமாக செய்யலாம் சிஸ்டர். பிரம்மமுகூர்த்த பூஜைக்கும் பாப்பாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அவள் தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமானதுக்கப்புறம் அவளை பூஜை, அதாவது சாமி கும்பிட சொல்லிக்கோங்க. அவளுக்கு என்ன தெரியுமோ அவளை செய்ய சொல்லுங்கள். நம்ம தான் செய்ய போகிறோம். யாரையுமே நம்ம வந்து இதில் உட்படுத்தக்கூடாது. நம்மளால் என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்போ ஹாலில் படுத்துருக்குறாங்கன்னா, நீங்கள் பூஜை பண்ணும்போது பெல் அடிச்சுட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு அவங்க தப்பாக நினைப்பாங்க இல்லையா? அதனால் நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து பூஜை பண்ண முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் அரை மணி நேரம் அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டு பூஜை பண்ணுங்கள் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு வழியாக மணி பிளான்ட்டை வச்சுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காயர் பிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் நாரை சுற்றி வச்சுருப்பாங்க, ஸ்டிக்கில் சுற்றி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக வைக்கிறேன்னா, அதை ஈரம் செஞ்சு, அதாவது நம்ம தண்ணியில் லைட்டாக நனைச்சி வைக்கும்போது நல்லா அந்த கொடி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வளரும். இந்த யானையும் பார்த்தீங்கன்னா, அதே பெசநகர் பீச்சில் ரிங்கு போட்டு எடுத்தது தான் சிஸ்டர். நல்லா புத்தரை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்லா நமக்கு பார்க்க டிவைனாக இருக்கும். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை வைங்க. எதையுமே குழம்பிக்காதீங்க. இதை வச்சா நான் அது ஆகுமா, அதை வச்சா இதாகுமான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக படுதோ அதை செய்யுங்க. ஒரு விஷயம் சரியாக படலையோ அதை அந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இனிமேல் டெய்லி ஃபுல் வீடியோ கொடுத்துடலான்னு இருக்கிற சிஸ்டர். எல்லோரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாரோட கமெண்ட்டையுமே நான் வந்து படித்து அவங்களுக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்கிறது மட்டும் பத்தாது. எதுக்காக அவங்க கேட்டிருக்கிறாங்கன்றதை நான் தெளிவாக சொல்லணும் இல்லையா? அப்புறம் 33ஆம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜையோட 34ஆம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை ரொம்பவே சிறப்பாக எனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன பிரம்மமுகூர்த்த பூஜையில் என்னென்னலாம் செஞ்சேன்றதெல்லாம் காமிச்சிட்டேன். இன்னும் துளசி பூஜை, அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணேன். மகாலட்சுமி பூஜை காமிச்சிட்டேன், துளசி பூஜையெல்லாம் காட்டல. அடுத்தடுத்த வீடியோவில் நான் துளசி பூஜையெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன். உங்களோட ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவாகவும் பதில் சொல்கிறேன். அவ்வளோதான், வீடியோ எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.